வணக்கம். பெரும்பாலான மக்கள் கர்மா என்றால் பெரிய பாவங்கள், பெரிய தவறுகள், பெரிய அநீதிகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கையை அதிகமாக பாதிப்பது பெரிய தவறுகள் அல்ல. தினமும் நாம் சாதாரணமாக செய்கிற சிறிய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள்தான். ஒரு விதை சிறியது, ஆனால் அது பெரிய மரமாக வளர்கிறது. அதுபோல ஒரு சிறிய எதிர்மறை எண்ணம் கூட ஒரு கர்ம விதையாக மாறி பின்னர் வாழ்க்கையில் அனுபவமாக திரும்பி வருகிறது. அதனால்தான் சில நேரங்களில் நாம் யாருக்கும் கெடுதல் செய்யாத போதும் மன நிம்மதி குறைகிறது, உறவுகள் சிக்கலாகின்றன, வாய்ப்புகள் தள்ளிப் போகின்றன, வாழ்க்கை கனமாக உணரப்படுகிறது. ஏனெனில் கர்மா என்பது செயலில் மட்டும் உருவாகவில்லை, எண்ணத்தில் உருவாகிறது, வார்த்தையில் உருவாகிறது, உணர்வில் உருவாகிறது. முதலில் பிறரை தீர்ப்பளிக்கும் பழக்கம். ஒருவரை பற்றி முழுமையாக அறியாமல் இவன் இப்படித்தான், அவள் அப்படித்தான் என்று முடிவு செய்து விடுகிறோம். புரிந்து கொள்ள முயற்சிப்பதை விட தீர்ப்பளிக்கத் தொடங்கும்போது நம் மனம் மெதுவாக கருணையை இழக்கிறது. இதுவே ஒரு கர்ம பதிவு. அடுத்தது பொறாமை. பிறர் வளர்ச்சியை பார்த்து மனம் அமைதியாக வாழ்த்த முடியாமல் உள்ளுக்குள் ஒப்பிடத் தொடங்குகிறது. எனக்கு ஏன் கிடைக்கவில்லை? இந்த ஒரு எண்ணம் மன அமைதியை திருடுகிறது. பொறாமை மற்றவரை பாதிப்பதற்கு முன் அதை வைத்திருப்பவரையே பாதிக்கிறது. மூன்றாவது, நன்றியில்லாத மனநிலை. வாழ்க்கையில் கிடைத்தவற்றை விட கிடைக்காதவற்றின் மீது கவனம் செலுத்தும் போது மனம் எப்போதும் பற்றாக்குறையிலேயே வாழத் தொடங்குகிறது. நன்றி சொல்லும் மனம் செல்வத்தை ஈர்க்கும், குறை சொல்லும் மனம் குறைகளையே ஈர்க்கும். நான்காவது, வார்த்தைகளால் காயப்படுத்துவது. கோபத்தில் பேசப்பட்ட ஒரு சொல், அவமதிப்பாக வீசப்பட்ட ஒரு கருத்து, கிண்டலாகச் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இவை சில நொடிகளில் வெளியேறலாம். ஆனால் சிலரின் மனதில் பல ஆண்டுகள் தங்கிவிடும். ஆகவே நம் வார்த்தைகளும் கர்மாவை உருவாக்குகின்றன. ஐந்தாவது, புறம்பேச்சு மற்றும் கிசுகிசு. ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பேசுவது இன்று சாதாரணமாகிவிட்டது. ஆனால் பிறரின் குறைகளை பேசும் ஒவ்வொரு முறையும் நம் மனத்தின் தூய்மை குறைகிறது. நாம் பிறரை பற்றி பேசுவதாக நினைக்கிறோம். உண்மையில் நம் கர்மக் கணக்கைத்தான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆறாவது, தொடர்ந்து குறை கூறுவது. சிலர் எந்த சூழ்நிலையிலும் நல்லதை பார்க்க மாட்டார்கள், எல்லாவற்றிலும் குறைதான். இப்படி வாழும் மனம் மெதுவாக எதிர்மறை ஆற்றலின் மையமாக மாறிவிடுகிறது. வாழ்க்கை எதன் மீது கவனம் செலுத்துகிறோமோ அதையே பெரிதாக்குகிறது. ஏழாவது, தன்னை தானே காயப்படுத்திக் கொள்வது. என்னால் முடியாது, நான் தகுதியற்றவன், என் வாழ்க்கை இப்படித்தான், இப்படி தினமும் மனதுக்குள் பேசிக்கொள்வது நமக்கே நாமே எதிர்மறை கர்ம விதைகளை விதைப்பது போன்றது. உலகம் நம்மை எப்படி நடத்துகிறது என்பதற்கு முன் நாம் நம்மை எப்படி நடத்துகிறோம் என்பதே முக்கியம். எட்டாவது, உதவ முடிந்தும் உதவாமல் இருப்பது. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஆறுதல், ஒரு சிறிய உதவி, இவையெல்லாம் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. ஆனால் சுயநலம் காரணமாக பல நேரங்களில் நாம் விலகி நிற்கிறோம். கொடுப்பதை நிறுத்தும் இடத்தில் கர்ம ஓட்டமும் தடைப்படத் தொடங்குகிறது. அன்பானவர்களே, கர்மா என்பது ஒரே நாளில் உருவாகும் ஒன்று அல்ல. தினமும் நாம் உருவாக்கும் சிறிய பதிவுகளின் தொகுப்புதான் கர்மா. ஒரு பொறாமை, ஒரு தீர்ப்பு, ஒரு கோபமான வார்த்தை, ஒரு நன்றி மறந்த மனநிலை, இவை அனைத்தும் விதைகள். அதேபோல் ஒரு கருணை, ஒரு மன்னிப்பு, ஒரு நன்றி, ஒரு நல்ல எண்ணம், இவையும் விதைகள்தான். வாழ்க்கை எதையும் மறக்காது. நாம் உலகிற்கு எதை அனுப்புகிறோமோ அதையே ஒரு நாள் அனுபவமாக திருப்பி அனுப்புகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களிடம் ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள். இன்று நான் எந்த வகையான கர்ம விதைகளை விதைத்தேன்? அந்த ஒரு கேள்வி உங்கள் எண்ணங்களை மாற்றும். எண்ணங்கள் மாறினால் செயல்கள் மாறும், செயல்கள் மாறினால் கர்மா மாறும், கர்மா மாறினால் வாழ்க்கையும் மாறும். நன்றி. கர்மா என்பது பெரிய செயல்களின் விளைவு மட்டுமல்ல, தினமும் நாம் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கும் எண்ணங்களின் விளைவும்தான்.